ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா சாகார முறையில சொல்வதுண்டு. நீங்க எப்பொழுதுமே எப்படி இருக்குன்னா, ஜின் பூதம் அது போல இருக்கணும். ஜின் பூதம்னா, அதுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கணும். இல்லன்னா அந்த அந்த ஓனர் இருக்கிறங்கால வீட்டு ஓனரா சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவங்கள சாப்பிட்டு விடும். இது பக்தியில நம்ம நெறைய அந்த பூதத்தினுடைய கதை நெறைய கேட்டிருப்போம். உடனடியாக செய்து குடுத்துரும் ஒரு கற்பனையான கதை தான். ஆனா பாபா அத மேற்கோள் காமிச்சு, பிராமண குழந்தைகள் எப்பொழுதும் அமிர்த வேளையிலிருந்து இரவு தூங்கும் வரை சரி, தன்னுடைய புத்திய சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதுண்டு. அது எப்படின்னா, நம்ம அந்த கதைய அப்புறமா சொல்றேன். இப்போ முன்னாடி நம்ம இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்றால், நம்ம அடிக்கடி தன்னை ஆத்மா அப்படின்று உணர்ந்து, நம்முடைய புத்திய சூட்சும மனத்துல அங்க நிலைச்சு இருக்கணும் அப்படியே அங்கே உங்களுக்கு நிலைச்சு வைக்க முடியலன்னா, பரந்தாமத்திற்கு, மூலவதனத்திற்கு அங்க நம்ம போய் விட வேண்டும். இன்கார்போரியல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. மூலவதனம். நம் சொந்தமான வீடு. சாந்தி தாமத்திற்கு. சரி, அங்க தான் நிக்க முடியல அப்படின்றா என்ன செய்யணும்? நம்முடைய ஆதி யுகம், ஆதி சன்ஸ்காரம், சத்தியுகத்திற்கு போகணும். வைகுண்டத்திற்கு. அங்கேயும் முடியலையா, திரேதாயுகத்துக்கு வாங்க. அங்கேயும் அழகா அனுபவம் செய்யுங்க. அங்கேயும் முடியலையா, துவாபரத்துக்கு வாங்க. தன்னை ஒரு பூஜ்ய சொரூப ஆத்மா அப்படின்று பக்தர்களுக்கு அருள் வழங்க வேண்டும். சரி, அதுவும் முடியலையா, கலியுகத்துல வாங்க அப்படியே. கலியுகம் வந்துட்டு கோயில்லாம் பாருங்க எப்படி இருக்குது அப்படியே. துக்கத்தினுடைய குரல் ஓங்கி இருக்காங்க. வேண்டுதல் அதிகமா இருக்குங்க கோயில்ல. இப்படியாக நம்முடைய புத்திய இப்படி வலம் வர செய்ய வேண்டும். மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே, மேலிருந்து கீழே, கீழிருந்து மேல அப்படி போயிட்டு வரணும். புத்திய சதா காலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிஸியா. அடிக்கடி பாபா கூட சொல்வதுண்டு. அதாவது துவைச்ச துணிய திரும்ப துவைங்கன்னு சொல்லுவாரு. உட்காராதீங்க. உட்கார்ந்தா மாய புடிச்சிடும். பாத்திரத்த ஏற்கனவே வாஷ் செய்திருந்தாலும் திரும்ப வாஷ் பண்ணணும். அப்படியே விடக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஜீன் பூதம் அப்படி சொல்லுவாங்க. ஜின்னு. ஜீன் கிடையாது, ஜின்னு. அத பற்றி நம்ம ஒரு கதையா சொல்லலாம் அப்படியே. இது பக்தியில சொல்வது உண்டு. ஒரு ஊர்ல ஒரு பிராமணர் இருந்து, அந்த பிராமணர் நெறைய வேத சாஸ்திரங்கள் படிப்பதில தலை சிறந்தவராக இருந்து, அவருடைய மனைவி சரி, அவருக்கு தகுந்தாற் போல மிகவும் நல்ல பண்பு உள்ளவராகவும், குணமுள்ளவராகவும், சாந்தமானவராக இருந்து, அவர் இருக்கக்கூடிய அந்த வீட்டில அந்த பிராமணரும் சரி, அவருடைய மனைவி 2 பேரும் சரி, அந்த வீட்ல அந்த ஆ இருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளுடைய சுமைகள் யாருக்கு இருக்கும்? அவருடைய மனைவிக்கு தான் அதிகமா இருக்கும். வீட்ல உள்ள ஹவுஸ் ஹோல்டு. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேலையில, சிறிது காலத்துக்கு பிறகு பிராமணருடைய மனைவி அங்க இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் செய்து செய்து, அவர் என்ன செய்து விடுவார் தெரியுமா? களைப்படைந்து விடுவார். இப்படியாக அந்த பிராமணனுடைய மனைவி அங்க இருக்கக்கூடிய அந்த வேலைகளை செய்வதில் சலிப்படைந்து விட்டார். இப்போ நான் எவ்வளோ நாள் தினமும் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வேலை சமைக்கிறதா இருந்தாலும் சரி, பாத்திரம் வாஷ் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே நானே செய்யிப்பதனால எனக்கு ரொம்ப சலிப்படைந்து விட்டது இந்த வேலை. அப்போ அந்த வேலையை சுமையை குறைப்பதற்காக வழியை தேடிக்கொண்டிருந்தார் அந்த பிராமணனுடைய மனைவி. அப்போ அவர் சொன்னார் தன்னுடைய அந்த பிராமணருக்கு, "நீங்க தான் நிறைய வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படித்து பண்டிதராக இருக்கின்றீர்கள் தானே? ஏன் வேலை செய்யக்கூடிய மனிதனை உருவாக்கக்கூடிய ஏதாவது ஒரு யக்ஞத்தை உருவாக்குங்கள்" அப்படின்று அவருடைய மனைவி அவருக்கு சொன்னார். ஏன் வேலைக்காரனை வைத்தால் முழு நாளும் அவரது பின்னாலேயே சென்று வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதனால தன்னால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் கிடைத்து விட்டால், அப்போ நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அந்த வேலைகள்ல முழு நாளும் நம் கூடவே இருப்பார். அவரும் சரி, நாம் சொல்லக்கூடிய அந்த அனைத்து காரியங்களும் செய்து விடுவார்.
அது மட்டுமா? நாம் சொல்லக்கூடிய அந்த கட்டளைப்படி நடக்கக்கூடியவராக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்று தன்னுடைய ஆசையை அவருடைய கணவரிடம் சொன்னார். அது மட்டுமா? பிராமணருக்கு தன்னுடைய மனைவியுடைய விஷயம் ரொம்ப பிடித்திருந்தது. அப்போ அந்த பிராமணர் என்ன செய்தாரு? இதனைப் பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்து, அப்போ திடீரென்று தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓலை சுவடிகளை படித்துக் கொண்டே வந்தார். அப்போ அந்த ஓலை சுவடியில திடீரென்று ஒரு பூதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு யாக முறை இருந்தது. அப்ப அதை பார்த்ததும் அந்த பிராமணர் ரொம்ப குஷி அடைந்து, அந்த யாகத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பித்து விட்டார். சிறிது காலத்திற்கு பிறகு அந்த யஜ்யத்தினுடைய அக்னியிலிருந்து ஒரு பூதம் வெளிப்பட்டது. அந்த பூதனுடைய விசேஷம் என்ன, வேலை செய்வதற்காகவே அது இருக்கும். அதனால அதற்கு வேலைக்கார பூதம், அதாவது ஜின் அப்படின்று பெயர் வைத்தார். இப்படியாக அந்த பூதமானது பிராமணர் மற்றும் அவருடைய மனைவி சொல்வதை மரியாதையுடன் செய்து வந்தது தினமும் சரி. அப்போ அவர்கள் இருவரையும் தன்னுடைய எஜமானர்கள் அப்படி என்று அந்த ஜின், அதாவது அந்த பூதம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் அந்த பூதம் சொன்னது, தனக்கு ஏதாவது வேலை கொடுக்கவில்லை என்றால், அதாவது ஓய்வின்றி கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்று வேண்டுகோள் விடுத்தது அந்த பூதம். யாரிடம்? அவர்கள் 2 பேருக்கும். ஒரு நொடி பொழுதும் வேலை இல்லை என்றால் பூதம் என்ன செய்யும் தெரியும்? பிராமணரை சாப்பிட்டு விடும். அதனால அந்த பிராமணர் அந்த பூதத்தினுடைய இந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். செய்வதற்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் இதனை சதா வேலை செய்வதில் சுறுசுறுப்பாக வைப்பதில் எந்த குழப்பம் இல்லை அப்படின்று அவர்கள் 2 பேரும் நினைத்தார்கள். இப்படியாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேளையில அந்த நொடியிலிருந்து அந்த ஜின் பூதம் எஜமானருடைய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது. அதனால பிராமணரும் சரி, அவருடைய மனைவி சரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார்கள். ஒரு அற்புதமா இருக்கு பாரு. பாபா இப்படி எல்லாம் மேற்கோள் காமிச்சு எப்படி இருக்கணும் இந்த யஜ்யத்துல சொல்றார். ஆனால் அது அதிக நேரம் அதுக்கு நிலைத்திருக்கவில்லை. காரணம், பூதத்திற்கு எவ்வளவு பெரிய காரியங்களை கொடுத்தாலும் ஒரு வினாடியில் அதனை முடித்துவிட்டு உடனடியாக அவர்கள் இருவர் முன்னாடி நின்றுவிடும். கொடுங்கள் கொடுங்கள், வேறு ஏதாவது வேலை கொடுங்கள் அப்படின்று அந்த ஜின் பூதம் சொல்லும். இப்படியாக பிராமணர்கள் அந்த பூதத்திடம் பெரிய பெரிய அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை, அந்த பழைய சாமான்கள் அனைத்தும் சுத்தப்படுத்துமாறு சொன்னார். சொல்லி முடிப்பதற்குள்ளேயே அது வேலை செய்து விட்டது. காரணம், இப்படி பழைய சாமான் கொடுத்தா கிட்டத்தட்ட 1 நாள் கூட ஆகிவிடும் அப்படின்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த ஜின் பூதம் என்ன செய்தது? அனைத்து வேலைகளையும் ஒரு வினாடியில் முடித்துவிட்டு என்ன செய்தது? மீண்டும் அவர்களுடைய எஜமானர்கள் முன்னாடி நின்று, எனக்கு வேறு வேலை கொடுங்கள் அப்படின்று சொல்லிக்கொண்டே இருந்தது. அப்போ அந்த பிராமணர்களுடைய வீடு மிகப்பெரியதாக இருந்தது. அதனால என்ன செய்தாங்க அவங்க 2 பேரும், பூதத்தை நீங்க என்ன செய்யணும்? வீட்டை சுத்தம் செய்யுமாறு சொன்னார்கள். அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு பூதம் என்ன செய்தது? ஒரு வினாடியில் செய்து முடித்துவிட்டு மீண்டும் அவர்கள் முன்னாடி நின்றது. இப்படியாக தொடர்ச்சியாக எதை கொடுத்தாலும் உடனடியாக செய்து முடித்து விடுகிறது அந்த ஜின் பூதம். இப்ப என்ன செய்யலாம்? அந்த பூதத்திற்கு எந்த வேலை கொடுத்தால் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்யும் அப்படின்று அவர்கள் யோசித்தார்கள். பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய துவாரம் இருக்கிறது. அந்த துவாரத்தில் பானை கொடுத்து அதில் கிணற்று தண்ணீரை நிரப்புமாறு சொன்னார். சொன்ன உடனே அந்த பூதம் வினாடியில் செய்து முடித்து விட்டது. அதனால என்ன செய்யலாம்? புத்திசாலியான பிராமணர் ஒரு யுக்தியை உருவாக்கினார். அதாவது பூதம் வேலைகளை முடித்து பிராமணர் அவர்கள் முன்னாடி வந்தது, அதனை ஏணிப்படியில் ஏறி இறக்குமாறு உத்தரவிட்டார். பக்கத்திலே ஒரு ஏணிப்படி இருக்கும். அதுல மேல போ, கீழ வா, மேல போ, கீழ வா. நான் வேலை எப்ப சொல்லணும், அப்ப நீ என்ன செய்யணும்? அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு அந்த பிராமணர் சொன்னார். அப்ப அந்த பூதம் என்ன செஞ்சது? அந்த ஏணியில மேல ஏறும், திரும்பி கீழ இறங்கும். மேல ஏறும், பிறகு கீழ இறங்கும். இப்படியாக அது வேலை செய்து கொண்டே இருந்தது. அப்போ அவர்கள் 2 பேரும் அழைக்காத வரை அந்த பூதம் அப்படியே மேல போகும், கீழ வரும், மேல போகும், கீழ வரும், கீழ இருந்து மேல போகும்.
தேவைப்படும் பொழுது அந்த பூதத்தை அழைத்து வேலை செய்வதற்கான கட்டளை கொடுப்பார். இந்த வகையில அந்த பிராமணர்கள் யுக்தியின் மூலமாக முக்தி அடைந்தார்கள். அதாவது அந்த பூதத்தை சுறுசுறுப்பாக ஆக்கிவிட்டார்கள். அதனால தான் பாபா அடிக்கடி சாகார முறையில் சொல்லுதுண்டு. பாருங்கள், மாயை என்பது என்ன? ஒரு பூதம் போன்றதாகும். ஒரு இந்த அதாவது சங்கமுகத்தில் இருக்கக்கூடிய ராஜயோகி நிரந்தரமாக ஞானம் இருந்தாலும் சரி, யோகம் இருந்தாலும் சரி, தெய்வீக குணங்கள் இருந்தாலும் சரி, ஈஸ்வரிய சேவை இருந்தாலும் சரி, அதனுடைய வருமானத்தில் மூழ்கி இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்யவிடும்? மாயை என்ற பூதம் ராஜயோகினிகளை சாப்பிட்டு விடும். அது மட்டுமா, பாபா மற்றும் ஆசியை நினைவு செய்து கொண்டே இருங்கள் அப்படின்ற வேலையை பாபா கொடுக்கின்றார். பாபா அப்படி என்பது என்ன? சாந்தி தாமம். ஆஸ்தி என்பது என்ன? சுகதாமம். சொர்க்கம் சாந்திதாமம். சாந்திதாமம் சொர்க்கத்தை நினைவு செய்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்று பாபா நமக்கு கட்டளை கொடுக்கின்றார். அதனால சங்கமகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் அந்த பூதத்தை போன்று சதா கலைப்பற்றவர்களாக ஆகி இந்த ஈஸ்வரிய மார்க்கத்தில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்று சாகார முறையில் பாபா நமக்கு அந்த ஜின் பூதம் போல நம்ம சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அப்போ எந்த ஒரு மாயை நம்மிடம் நெருங்கவே நெருங்காது அப்படின்று இந்த கதை மூலமாக நாம் புரிந்து கொண்டோம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா சாகார முறையில சொல்வதுண்டு. நீங்க எப்பொழுதுமே எப்படி இருக்குன்னா ஜின் பூதம் அது போல இருக்கணும். ஜின் பூதம்னா அதுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த அந்த ஓனர் இருக்கிறவங்களால வீட்டு ஓனரை சரி எதுவாக இருந்தாலும் சரி அவங்களை சாப்பிட்டு விடும். இது பக்தியில நம்ம நிறைய அந்த பூதத்தினுடைய கதை நிறைய கேட்டிருப்போம். உடனடியாக செய்து கொடுத்துரும். ஒரு கற்பனையான கதை தான். ஆனா பாபா அதை மேற்கோள் காமிச்சு பிராமண குழந்தைகள் எப்பொழுதும் அமிர்த வேலையிலிருந்து இரவு தூங்கும் வரை சரி தன்னுடைய புத்தியை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதுண்டு. அது எப்படின்னா நம்ம அந்த கதையை அப்புறமா சொல்றேன். இப்போ முன்னாடி நம்ம இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்றால் நம்ம அடிக்கடி தன்னை ஆத்மா அப்படின்ற உணர்ந்து நம்முடைய புத்தியை சூட்சம வதனத்துல அங்க நிலைச்சு இருக்கணும். அப்படியே அங்கே உங்களுக்கு நிலைச்சு வைக்க முடியலன்னா பரந்தாமத்திற்கு மூலவதனத்திற்கு அங்க நம்ம போய் விட வேண்டும். இன்கார்போரியல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. மூலவதனம் நம்ம சொந்தமான வீடு சாந்தி தாமத்திற்கு. சரி, அங்கதான் நிக்க முடியல அப்படின்றா என்ன செய்யணும்? நம்முடைய ஆதி யுகம், ஆதி சன்ஸ்காரம் சத்தியுகத்திற்கு போகணும், வைகுண்டத்திற்கு. அங்கேயும் முடியலையா திரேதாபத்துக்கு வாங்க, அங்கேயும் அழகா அனுபவம் செய்யுங்க. அங்கேயும் முடியலையா துவாபரத்துக்கு வாங்க, தன்னை ஒரு பூஜ்ய சொரூப ஆத்மா அப்படின்று பக்தர்களுக்கு அருள் வழங்க வேண்டும். சரி, அதுவும் முடியலையா கலியுகத்துல வாங்க. அப்படியே கலியுகம் வந்துட்டு கோயில்லாம் பாருங்க எப்படி இருக்குது. அப்படியே துக்கத்தினுடைய குரல் ஓங்கி இருக்காங்க, வேண்டுதல் அதிகமா இருக்குங்க கோயில்ல. இப்படியாக நம்முடைய புத்தியை இப்படி வலம் வர செய்ய வேண்டும். மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே, மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே அப்படி போயிட்டு வரணும். புத்தியை சதா காலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பிஸியா. அடிக்கடி பாபா கூட சொல்வதுண்டு, அதாவது துவைச்ச துணியை திரும்ப துவைங்கன்னு சொல்லுவார். உட்காராதீங்க, உட்கார்ந்தா மாயை பிடிச்சிடும். பாத்திரத்தை ஏற்கனவே வாஷ் செய்திருந்தாலும் திரும்ப வாஷ் பண்ணணும், அப்படி விடக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஜீன் போதா அப்படி சொல்லுவாங்க. ஜீன் கிடையாது, ஜின்னு. அதை பற்றி நம்ம ஒரு கதையா சொல்லலாம். அப்படியே இது பக்தியில சொல்லுது உண்டு. ஒரு ஊர்ல ஒரு பிராமணர் இருந்து அந்த பிராமணர் நிறைய வேத சாஸ்திரங்கள் படிப்பதில் தலை சிறந்தவராக இருந்து அவருடைய மனைவி சரி அவருக்கு தகுந்தாற் போல மிகவும் நல்ல பண்பு உள்ளவராகவும் குணமுள்ளவராகவும் சாந்தமானவராக இருந்து